Hi guys, welcome to Tamil Skills channel. Okay friends, நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ என்னன்னா நிறைய பேர் நிறைய டவுட் வந்திருக்கும். அதாவது நம்ம இப்போ CBT 2 வந்து எக்ஸாம் எழுதிருந்தாங்க ALBக்கு. ஸோ இந்த ALBயோட CBT 2 எக்ஸாம் வந்து அதாவது ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்களா, திரும்ப ரீடெஸ்ட் எழுதணுமா, அதாவது 21, 22, 23 இந்த 3 டேட்டில் ஜனவரியில் எழுதிருந்தோம். ஸோ அந்த 3 டேட்டில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சா, ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்களா, ஸோ யாருக்கெல்லாம் ரீஷெட்யூல் ஆயிருக்கு, யாரெல்லாம் திரும்ப எழுதணும், நமக்கு ஆயிருக்குமா அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸோ இந்த வீடியோ மறக்காம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து 2 அப்டேட் இருக்குது. ஒன்று என்னென்னா Zen 01ஓட ரீஷெட்யூலிங் செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், அதாவது யார் யாருக்கெல்லாம் இருக்குது ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் தான் சரிங்களா. ஸோ இது வேறு ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன். அது என்னென்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சரிங்களா. ஸோ இதில் வந்து எப்படி உங்களுக்கு ஆகியிருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறேன். ஓகேங்களா. ஓகே கைஸ், அந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த அந்த அப்டேட்டில் வந்து கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் டவுன்லோட் ஆகும். ஸோ அதுதான் இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். அதாவது பார்த்திங்கன்னா தெரியும் 21, 22, 23 இந்த 3 டேட்டில் எக்ஸாமில் யாராருக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யாராருக்கெல்லாம் வந்து ரீடெஸ்ட் ஆகிருக்கோ ஸோ அவங்களுக்கு வந்து ரீஷெட்யூல் பண்ணுறாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 8/2/2019 சரிங்களா. ஸோ இன்னும் வந்து 4 நாள் டைம் இருக்குது. ஸோ 4 நாள் முன்னாடி நம்ம வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் நைட்லேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இன்றைக்கி நைட்டு சொல்கிறத விட இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 5 மணி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம், ஆக்சுவலாக இது வந்து யாருக்கு வந்து ரீஷெட்யூல் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து பர்சனலாக அவங்க சென்ட் பண்ணுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் அல்லது SMS உங்களுடைய ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பர் சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் சென்ட் ஆகலை அப்படின்னு நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ நம்மளுடைய அக்கௌண்ட் நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பரை வச்சு வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது சரிங்களா. ஸோ கைஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா நார்த் இந்தியாவில் நிறைய சென்டர்ஸ் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ நார்த் இந்தியாவில் வந்து நிறைய சென்டர்ஸ் வந்து ஃப்ராடனும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சென்டர்ஸை வந்து அவங்க வந்து பிளாக் பண்ணிவிட்டு இப்போ வேறு சென்டர்ஸில் வச்சு அவங்களுக்காக தான் ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் இங்கேயும் ஒரு சில இடங்கள் நடந்திருக்கு. ஸோ இங்கேயுமே கேட்டிங்கன்னா மதுரையில் 3 சென்டர், சென்னையில் ஒரு 5 சென்டர் சொல்லிட்டு நிறைய சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் ஏதாவது ஒரு சில சென்டர்ஸில் ப்ராப்ளம் ஆகிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு தான் ரீஷெட்யூல் இருக்கும். ஸோ அது என்னங்கிறது வந்து அந்த பர்டிகுலர் சென்டருக்கு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து அந்த சென்டரில் எழுதிருந்தீங்க, உங்களுக்கு ரீஷெட்யூல் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு வெரிஃபை பண்ணிக்கணும் நமக்கு ரீஷெட்யூல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சரிங்களா. அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கைஸ், இந்த அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போய்க்கோங்க. ஸோ RRB Chennai Government.in. ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா Zen 01 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது இதுதான். இதில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணணும் சரிங்களா. ஸோ இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா அதாவது சேம் ப்ராசஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, எனக்கு லோட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ நான் என்ட்ரு பண்ணுறேன். ஓகே கைஸ், உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணக்கப்புறம் இந்த கேப்சாவை பார்த்து அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு பண்ணக்கப்புறம் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ நான் கிளிக் பண்ணுறேன், பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ எனக்கு எந்த மாதிரி ஷோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது என்ன டேப் அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் இப்போ கொடுத்துருக்க லாகின் ஐடி வந்து நண்பருடையது. ஸோ அவருக்கு வந்து ரீஷெட்யூல் வந்து பண்ணப்படலை சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா சென்னை ரீஜியனில், ஸோ நம்ம சென்னை ஜோனில் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்க அத்தனை பேருக்குமே 64,000 பேர் எழுதியிருக்கிறோம். ஸோ அத்தனை பேருக்குமே வந்து ரீஷெட்யூல் ஆகிருக்காது. மிஞ்சி போனால் ஒரு 400 பேர் தான் ரீஷெட்யூல் ஆகிருக்கும். ஸோ அந்த 400 பேர் மட்டும்தான் அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 400மே எக்ஸ்பெக்டட் தான், இவ்வளோ பேர்லாம் கண்டிப்பாக வந்திருக்காது. ஸோ கம்மியாக தான் இருக்கும். அதாவது ஒரு சென்டரில் மட்டும் ப்ராப்ளமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அது என்ன சென்டர் சரியாக தெரில எனக்கு. ஓகே, இந்த கால் லெட்டர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு காட்டுச்சுன்னா பிரச்சனை இல்லை சரிங்களா. ஒன்லி ஃபார் ரீஷெட்யூலிங் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் இது வந்து அவைலபிள், இப்போதைக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மீனிங். ஸோ மற்றவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகிடுச்சுனாலே பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கலாம். ஓகே, நீங்கள் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் கீ அவங்க வந்து விடுவாங்க. ஸோ ஆன்சர் கீ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைம் என்ன பார்த்தீங்கன்னா பிப்ரவரியோட மிட். ஓகேங்களா. ஸோ அதாவது என்னன்னா 2nd வீக்கும் 3rd வீக்கும் சென்டர் டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோட யூசேஜ் என்னன்னா இதுதான். ஸோ நீங்கள் வந்து ரீஷெட்யூல் ஆகிருக்கீங்களா இல்லைங்கிறது தெரிஞ்சுக்காக தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோ படி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது ரீஷெட்யூல் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஸ்கில்ஸ் சேனல்.